Hello friends, this is Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 30 days free spoken English class போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 22வது நாள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மாடல் verbs. இந்த மாடல் verbs குள்ள பாத்தீங்கன்னா could அப்படிங்கற ஒரு சின்ன வேர்டை வச்சு நம்ம இங்கிலீஷ்ல எப்படிலாம் நிறைய சென்டென்சஸ் பேசலாம். அது மட்டும் இல்லாம இந்த could அப்படிங்கற வேர்டை நம்ம எந்தெந்த இடத்துல எப்படிலாம் பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். கேன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? முடியும். அந்த கேனை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு சொன்னேன்? சூப்பருங்க. ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கேன் அப்படிங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்தலாம். இங்கே கவனிங்க. கேன் அப்படின்னா ப்ரெசன்ட் எபிலிட்டி. ப்ரெசன்ட் எபிலிட்டி அப்படின்னா நிகழ்கால திறன் அப்படின்னு அர்த்தம். நிகழ்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் நமக்கு ஒரு செயலை செய்யக்கூடிய திறன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கேன் பயன்படுத்தணும். பாருங்க, கேன் அப்படின்னா முடியும். இங்கே கவனிங்க. குட் அப்படின்னா பாஸ்ட் எபிலிட்டி. கடந்த காலத்தில் நம்மளால் ஒரு செயலை செய்ய முடிந்தது அப்படின்னு நம்ம பேச வரும்போது அந்த இடத்துல நம்ம குட் பயன்படுத்தணும். பாருங்க, கடந்த கால திறன். முடிந்தது, என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடிந்தது, என்னால் ஒரு செயலை செய்ய முடிந்ததுன்னு நம்ம சொல்லும்போது முடிந்ததுன்னு சொல்லும்போது குட் பயன்படுத்தணும். இப்போ நான் தமிழில் 2 எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. என்னால் ஆங்கிலம் நன்றாக பேச முடியும். முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ப்ரெசண்ட்ல என்னால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க. என்னால் ஆங்கிலம் நன்றாக பேச முடிந்தது. பாஸ்ட். புரிஞ்சாங்க? முடியும், முடிந்தது. முடியும் அப்படின்னா ப்ரெசண்ட், முடிந்தது அப்படின்னா பாஸ்ட். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. ப்ரெசண்ட்டில் நம்மளால் எந்த செயலை செய்ய முடிஞ்சாலும் அங்கே நம்ம கேன் பயன்படுத்தி பேசலாம். அதே மாதிரி பாஸ்ட், கடந்த காலத்தில் நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடிந்தது அப்படின்னா அந்த இடத்துல குட் பயன்படுத்தி பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 2 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வச்சு உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கேன். இந்த 2 சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா காமெண்ட்டில் உங்களோட ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? என்னால் ஆங்கிலம் நன்றாக பேச முடியும். எப்படி பேசலாம்? ஐ கேன், என்னால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும்? பேசுகிற ஒரு செயலை. பேசுகிறதுக்கு என்ன? ஸ்பீக். ஐ கேன் ஸ்பீக், என்னால் பேச முடியும். என்ன பேச முடியும்னு சொல்லியிருக்கோம்? ஆங்கிலம், இங்கிலீஷ். எப்படி பேச முடியுமா? நன்றாக. நன்றாக அப்படின்னா வெல். இப்போ இதையே என்னால் ஆங்கிலம் ரொம்ப நல்லா பேச முடியும் அப்படின்னா ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். அவ்வளோதாங்க. ஓகே, இந்த கேனோட பாஸ்ட் ஃபார்ம் தான் குட். என்னால் ஆங்கிலம் நன்றாக பேச முடிந்தது. இந்த இடத்துல தான் நம்ம குட் பயன்படுத்தணும். பேசுங்க பக்கம். ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ் என்னால் ஆங்கிலம் நன்றாக பேச முடிந்தது. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. நான் என்னுடைய ஸ்கூல் டேஸில் நான் ஆங்கிலம் நல்லா பேச முடிஞ்சுன்னு நான் சொல்ல வரேன். எப்படி பேசலாம்? என்னுடைய பள்ளி நாட்களில், என்னுடைய பள்ளி நாட்களில் இப்போ இங்கே இருக்கிற பாஸ்ட் சென்டென்ஸை நல்லா கூர்ந்து கவனிங்க. என்னுடைய ஸ்கூல் நாளில் என்னால் ஆங்கிலம் நல்லா பேச முடிஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டில் என்னால் ஆங்கிலம் நல்லா பேச முடியல, ஆனால்
என்னுடைய ஸ்கூல் நாட்களில் என்னால் ஆங்கிலம் நல்லா பேச முடிந்தது. இப்போ உங்களுக்கு குட் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டை எந்த இடத்துல பயன்படுத்துன்னு தெரிஞ்சிச்சா? கடந்த காலத்தில் நம்மளால் ஒரு செயலை செய்ய முடிந்தது அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது தான் இந்த குட் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டை நம்ம பயன்படுத்தி பேசுகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய சென்டென்சஸை என் கூட சேர்ந்து நீங்களும் பின்னாடியே ஆன்சர் பண்ணி நீங்களும் இங்கிலீஷில் பேச போகிறீங்க. உங்களால் முடியாது எதுவுமே இல்லைங்க. சின்ன சின்ன சென்டென்சஸ் பேச ஆரம்பித்தாதான் ஒரு குட்டியான ஒரு சின்ன பேராகிராஃப் பேச முடியும். அதுக்கப்புறம் லென்த்தான ஒரு பேராகிராஃப் பேச முடியும். அதுக்கப்புறம் ஃப்ளூவெண்ட்டான இங்கிலீஷ் பேச முடியும். வீடியோ பார்க்குறவங்க டோன்ட் ஸ்கிப் த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம குட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு இங்கிலீஷில் நம்ம இப்படிலாம் சென்டென்ஸ் பேசலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேனோட யூசேஜ்லாம் தெரிஞ்சாதான் குட் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வருங்க. நான் இங்கே கேன் வச்சு ஒரு சென்டென்ஸும் குட் வச்சு ஒரு சென்டென்ஸும் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கவனிங்க. என்னால் 5 கிலோமீட்டர் நடக்க முடியும். இப்போ எனக்கு வயசு 15ன்னு நினச்சிக்கோங்க. இப்போ என்னால் 5 கிலோமீட்டர் நடக்க முடியும். 5 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய எபிலிட்டி என்கிட்ட இருக்குது, நான் வச்சுருக்கேன், என்னால் முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படி பேசலாம்? முடியும் அப்படின்னா கேன் அப்படின்னு சொல்லுவோம். கேன் வந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இந்த சென்டென்ஸை நம்ம பேசணும். நேற்று உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டேன். இந்த சென்டென்ஸை நம்ம ப்ராப்பராக பேச கற்றுக்கிட்டால் தான் இந்த சென்டென்ஸை நம்மளால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேச முடியும். முடியும் அப்படின்னா கேன், அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இந்த சென்டென்ஸை நம்ம பேசணும். பேசலாமா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்குது. சப்ஜெக்ட் என்ன? என்னால். என்னால் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேன், ஐ கேன், என்னால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும்னா நடக்கிற ஒரு செயலை செய்ய முடியும். நடக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வாக். ஐ கேன் வாக், என்னால் நடக்க முடியும். பாருங்கள், சப்ஜெக்ட் இருக்குது, கேன் இருக்குது, வேர்ப் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ எத்தனை கிலோமீட்டர் நடக்க முடியும்னு சொல்லியிருக்கோம்? 5 கிலோமீட்டர். ஐ கேன் வாக் 5 கிலோமீட்டர், என்னால் 5 கிலோமீட்டர் நடக்க முடியும். ஓகே, உங்களுக்கு கேன் வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? ஓகேங்க, சூப்பர். இப்போ ரெண்டாவது கவனிங்க. இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசு ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ரெசண்ட்டில் இருக்கிறேன், எனக்கு வயசு 35. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறேன், என்னால் 5 கிலோமீட்டர் நடக்க முடிந்தது. என்னால் எப்போ 5 கிலோமீட்டர் நடக்க முடிஞ்சு அப்படின்னா 15வது வயசில். ஆனால் இப்போ எனக்கு எத்தனாவது வயசு? 35 வயசு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் 5 கிலோமீட்டர் நடக்க முடிந்தது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வந்திருக்கேன். பேசலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னால் 5 கிலோமீட்டர் நடக்க முடிந்தது. முடிந்தது அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? குட். குட் அப்படிங்கிறத நம்ம வச்சு பேசும்போது இந்த சென்டென்ஸில் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்ம இந்த சென்டென்ஸை பேசணும். ஃபஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்னால். என்னால் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசணுன்னா என்ன இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரக்சர் பார்த்து பேசுங்க. குட். ஐ குட், என்னால் முடிந்தது. என்ன செயலை செய்ய முடிஞ்சு? நம்ம செய்யக்கூடிய செயல் என்னன்னு சொல்கிறோம்? வேர்பு. என்ன செயல்னா நடக்க. நடக்கிறதுக்கு வாக். எத்தனை கிலோமீட்டர் நடக்க முடிஞ்சு? 5 கிலோமீட்டர். பேசுங்க பார்க்கும். ஐ குட் வாக் 5 கிலோமீட்டர், என்னால் 5 கிலோமீட்டர் நடக்க முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்க்கும் இந்த சென்டென்ஸ்க்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? கேன் அப்படின்னா ப்ரெசன்ட் எபிலிட்டி, குட் அப்படின்னா பாஸ்ட் எபிலிட்டி. புரிஞ்சாங்க? நான் இன்னொரு சின்ன சென்டென்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நான் சிறுவயதாக இருக்கும்போது என்னால் 5 கிலோமீட்டர் நடக்க முடிஞ்சு. இதை எப்படி பேசலாம்? I could walk 5 kilometers when I was young. I could walk 5 kilometers when I was young. நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னால் 5 கிலோமீட்டர் நடக்க முடிச்சுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ உங்களுக்கு கேன்க்கும் குட்க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா? இனிமே தான் நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட்டே பண்ண போகிறோங்க.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குட் வச்சு நிறைய சென்டென்சஸை நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா யாருமே சும்மா இருக்காதீங்க. நான் தமிழில் சொல்லக்கூடிய எல்லா சென்டென்ஸ்க்கும் உங்களுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் தெரியுது அப்படின்னா காமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். நீங்கள் சும்மா இருக்கக்கூடாதுங்க. உங்களால் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, கம்பல்சரி கிடையாது. முடிஞ்சுன்னா பண்ணுங்கள், இல்லைனா வாயை திறந்தாவது பேசுங்க. ஏன்னா நம்ம சின்ன சின்ன சென்டென்சஸை வாயை திறந்து பேச ஆரம்பித்தாதான் ஃப்ளூயண்ட்டான ஒரு சென்டென்ஸை நம்மளால் பயம் இல்லாமல் சீக்கிரமாக பேச ஆரம்பிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸ் பேசலாமாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவங்களால போட்டியில் ஜெயிக்க முடிந்தது. நல்லா கவனிங்க, முடிந்தது பாஸ்ட், முடிந்தது. இப்போ நம்ம ஸ்கூலில் போன வாரம் ஒரு போட்டி வச்சுருக்காங்க. அந்த போட்டியில் அவங்களால ஜெயிக்க முடிந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லலாம்? முடிந்தது அப்படின்னா நம்ம என்ன வச்சு பேசணும்? நமக்கு என்ன தேவைப்படுது? குட். பேசலாமா? பாருங்களேன், இந்த சென்டென்ஸை கவனிக்கும் போது பாசிட்டிவாக இருக்குதா? முடிந்தது பாசிட்டிவாக இருக்குதா? அவங்களால போட்டியில் ஜெயிக்க முடிந்தது. அப்போனா நம்ம கடந்த காலத்தில் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது, பாசிட்டிவாக பேசும்போது அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கேன் படித்தோம் பார்த்திங்களா, அதே தான். கேனுக்கு பதிலாக குட் மட்டும் வரும். பாருங்கள், சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன? அவர்கள். அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசணுன்னா என்ன பேசணும்? குட். குட் அப்படின்னா முடிந்தது. தே குட். அவங்களால முடிந்தது. என்ன செயலை செய்ய முடிஞ்சு அப்படின்னா ஜெயிக்கிற ஒரு செயலை. இங்கே வேர்ப் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜெயிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? வின். நீங்கள்லாம் கேட்கலாம், இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. நம்ம பாஸ்ட் டென்ஸில் ஒரு வேர்பை பேசும்போது அதோட பாஸ்ட் ஃபார்மை தானே பேசணும்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. அது பார்த்திங்கன்னா டென்சஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். மாடல் வேர்ப்ஸ்க்கு நீங்கள் பாஸ்ட் ஃபார்ம் பயன்படுத்தக்கூடாது. புரிஞ்சிருச்சாங்க? ஓகே. அவங்களால போட்டியில் ஜெயிக்க முடிந்தது. தே குட் வின். அவங்களால ஜெயிக்க முடிந்தது. எதில் ஜெயிக்க முடிஞ்சு அப்படின்னா போட்டியில். எப்படி சொல்லலாம்? they could win the match. they could win the match. அவங்களால போட்டியில் ஜெயிக்க முடிந்தது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவங்களால போட்டியில் ஜெயிக்க முடியலை. நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. முடியலை. அவங்க போட்டியில் கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. விளையாண்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக விளையாண்டாங்க. ஆனால் ஜெயிச்சாங்களா அப்படின்னா ஜெயிக்கலை. அவங்க ஜெயிக்க ட்ரை பண்ணாங்க. ஒரு விஷயத்த அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களால அதை செய்ய முடியல. ஜெயிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியலை அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம குட் வச்சு தான் பேசணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் நெகட்டிவாக இருக்குது. பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக இருக்குது. முடியலை, போட்டியில் ஜெயிக்க முடியல. அப்போனா இந்த சென்டென்ஸை நம்ம கரெக்டாக பேசணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. பேசலாமா? ரொம்ப சிம்பிளுங்க. இந்த குட் அப்புறம் ஒரு நாட் மட்டும் போட்டால் போதும். பாருங்கள், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? அவர்களால். அவர்களால் அப்படின்னா தேன்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசணுன்னையும் குட் நாட், குட் கூட நாட் ஆட் பண்ணோம். ஆனால் இந்த குட் நாட்டை நம்ம கண்ட்ராக்ட் பண்ணால், அதை நம்ம சுருக்குனா அப்படின்னா குடிண்ட் அப்படின்னு சொல்லலாம். குட் நாட் அப்படிங்கிறத சுருக்கி கண்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா குடிண்ட் அப்படின்னு சொல்லலாம். தே குடிண்ட். அவங்களால முடியலை. என்ன செய்ய முடியலன்னா ஜெயிக்க முடியல. வின். தே குடிண்ட் வின். எதில்? போட்டியில். சேர்ந்து பேசுங்க. they couldn't win the match. இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். பாருங்க, அவங்களால போட்டியில் ஜெயிக்க முடிந்தது. they could win the match.
அவங்களால போட்டியில் ஜெயிக்க முடியலை. தே couldn't win the match. உங்களுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கும் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இன்னும் நிறைய சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாமா? ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். உன்னால் வேகமாக ஓட முடிந்தது. நேற்று நம்ம ஸ்கூலில் ரன்னிங் ரேஸ் வச்சுருக்காங்க. நம்ம சொல்கிறோம் நேற்று உன்னால் வேகமாக ஓட முடிஞ்சுன்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க. ரன்னிங் ரேஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சு, பாஸ்ட், முடிஞ்சு. நம்ம இப்போ சொல்கிறோம் உன்னால் வேகமாக ஓட முடிஞ்சு, உன்னால் வேகமாக ஓட முடிந்தது சொல்கிறோம். பார்த்தீங்களா? முடிந்தது பாசிட்டிவாக சொல்கிறோமா? எப்படி பேசலாம்? அதோட ஸ்ட்ரக்சர் இந்த இருக்குது. சப்ஜெக்டை பேசுகிறோம், குட் பேசுகிறோம், வேர்பை பேசுகிறோம். சப்ஜெக்ட் என்ன? உன்னால். உன்னால் அப்படின்னா எப்படி பேசலாம் பாருங்கள். சப்ஜெக்ட் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா 7 தான் இருக்குது. நீங்கள் கண்ணை மூடிட்டு யாராவது சப்ஜெக்ட்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா இந்த 7 கண்ணை மூட்டு சொல்லிடலாம். சொல்லுங்கள் பார்க்கும். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இந்த 7 சப்ஜெக்ட்க்கு உள்ள இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பேர்களும் வந்துடும். புரிஞ்சாங்க? ஓகே. உன்னால் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? யூ, யூ குட். உன்னால் முடிந்தது. பாருங்கள், சப்ஜெக்ட்னா யூ, குட் வந்துருச்சு. வேர்பு பேசணும். வேர்புனா என்னது? இங்கே என்ன வேர்பு நம்ம பேசுகிறோம்? ஓடுறது. ரன். யூ குட் ரன். உன்னால் ஓட முடிந்தது. எப்படி ஓட முடிஞ்சு அப்படின்னா வேகமாக ஓட முடிந்ததுன்னு சொல்லியிருக்கோம். வேகமாக அப்படின்னா ஃபாஸ்ட். எல்லோரும் சேர்ந்து பேசுங்க. யூ குட் ரன் ஃபாஸ்ட். உன்னால் வேகமாக ஓட முடிஞ்சிச்சு. இப்போ என்னால் வேகமாக ஓட முடிஞ்சுன்னு அப்படி சொல்லலாம். என்னால் நேற்று வேகமாக ஓட முடிஞ்சிச்சு. ஐ குட் ரன் ஃபாஸ்ட் எஸ்டர்டே. புரிஞ்சாங்க? அவங்களால வேகமாக ஓட முடிஞ்சு அப்படின்னா சப்ஜெக்டை மட்டும் மாற்றுங்க. அவர்கள் அப்படின்னா அப்படி சொல்லலாம். தே குட் ரன் ஃபாஸ்ட். அவளால் வேகமாக ஓட முடிஞ்சு அப்படின்னா ஷீ குட் ரன் ஃபாஸ்ட். ஓகே. இப்போ நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பேசியாச்சு. ஆன்சர் தெரிஞ்சுன்னா காமெண்ட்டில் உங்களோட ஆன்சரை நீங்கள் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. செகண்ட் பாருங்கள். உன்னால் வேகமாக ஓட முடியலை. நேற்று நடந்த மேட்ச்சில் உன்னால் வேகமாக ஓட முடியலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ்ட், கடந்த காலத்தில் வேகமாக ஓடக்கூடிய எபிலிட்டி உன்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். முடியலை, உன்னால் வேகமாக ஓட முடியல எப்படி சொல்லியிருக்கோம்? நெகட்டிவாக சொல்லியிருக்கோம். பேசலாமா? இந்த இருக்குது இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்டை பேசுங்க. சப்ஜெக்டை பேசினோன்னே குட் நாட். இதை கண்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா குடிண்ட் அப்படின்னு சொல்லலாம். யூ குடிண்ட். உன்னால் முடியலை வேகமாக ஓட. சேர்ந்து பேசுங்க. யூ குடிண்ட் ரன் ஃபாஸ்ட். உன்னால் வேகமாக ஓட முடியல. இப்போ நான் சொல்கிறேன் நேற்று நடந்த மேட்ச்சில் என்னால் வேகமாக ஓட முடியலை. எப்படி சொல்லலாம்? சொல்லுங்கள், பேசுங்க. என்னால் வேகமாக ஓட முடியலை. ஐ குடிண்ட் ரன் ஃபாஸ்ட். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸ் தாங்க. அந்த சென்டென்ஸை நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் வச்சு பேசி பழகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிடலாம். நான் சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட்லாம் புரியுதாங்க? ஈஸியாக இருக்குதா? இல்லது இன்னுமே நான் நல்லா ஈஸியாக சொல்லி தரணுமா? உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எதை குறித்து ஒரி பண்ணாதீங்க. இல்லை மகா இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லிக் கொடுக்கலாம், அல்லது இன்னும் அட்வான்ஸாக சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை இன்னுமே கொஞ்சம் மெதுவாக சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு தெரிஞ்சிடுச்சா? இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாமாங்க. இப்போ மூணாவதாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். அவளால் நன்றாக சமைக்க முடிந்தது. போன வாரம் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அவளால் நல்லா சமைக்க முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லுவாங்க இதை? அவளால். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட்னா அவளால். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் பேசணும். சப்ஜெக்ட் ஷீ, ஷீ குட்.
அவளால் முடிந்தது. என்ன செயலை செய்ய முடிஞ்சு அப்படின்னா சமைக்கிற ஒரு செயலை செய்ய முடிந்தது. குக். சமைக்கிற செயலை எப்படி செய்ய முடிஞ்சுன்னா நன்றாக. நன்றாக அப்படின்னா வெல். ஷீ குட் குக் வெல். அவளால் நன்றாக சமைக்க முடிந்தது. முடிந்ததுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், பாசிட்டிவாக சொல்லியிருக்கோமா? இப்போ என்னால் நன்றாக சமைக்க முடிஞ்சு அப்படின்னா ஐ குட் குக் வெல். அபியால் நன்றாக சமைக்க முடிந்தது. அபி குட் குக் வெல். புரிஞ்சாங்க? ஈஸியாக இருக்குதா? ஓகே, அடுத்து பாருங்கள். அவளால் நன்றாக சமைக்க முடியலை. முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கோம், நெகட்டிவாக சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? போன வாரம் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அவள் சமைக்கிற ஒரு செயலை செய்தாளா அப்படின்னா கண்டிப்பாக செய்தாள். ஆனால் இங்கே கவனிங்க, நன்றாக சமைக்க முடியலை. ஒரு விஷயத்தை கடந்த காலத்தில் நம்ம செய்ய ட்ரை பண்ணியிருப்போம், ஆனால் நம்மளால் அதை செய்ய முடியாமையே போயிருக்கும் பார்த்தீங்களா? பாருங்கள், சமைக்க ட்ரை பண்ணால் ஆனால் நல்லா சமைக்க முடியல. புரிஞ்சாங்க? அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா? எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட், கடந்த காலம். பேசுங்க பார்க்கும், எல்லோரும் சேர்ந்து பேசுங்க. ஷீ குடிண்ட். ஷீ குடிண்ட் அவளால் முடியலை. குக் வெல் நன்றாக சமைக்க. ஷீ குடிண்ட் குக் வெல் அவளால் நன்றாக சமைக்க முடியலை. இப்போ நான் சொல்கிறேன், போன மாதம் எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நான் சிக்கன் குழம்பு வைக்க ட்ரை பண்ணேன். குழம்பு வச்சேன்னா அப்படின்னா குழம்பு வச்சேன், ஆனால் நல்லா வைக்கலை. என்னால் நல்லா சமைக்க முடியலன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? எப்படி பேசுவேன் இதை? ஐ குடிண்ட் குக் வெல். புரிஞ்சாங்க? அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? அப்படி இப்போது நாலாவதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் காமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் வரிசையாக டைப் பண்ணுங்கள். நம்மால் அங்கே போக முடிந்தது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ் நடந்திருக்கு. நான் சொல்கிறேன், நம்மளால் என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போக முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லலாம்? நம்மால் அங்கே போக முடிந்தது. இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இருந்தால் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட்னா நம்மால். நம்மால் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லுவோம். வி குட், நம்மால் முடிந்தது. என்ன செயலை செய்ய முடிஞ்சு அப்படின்னா போகிற ஒரு செயலை. போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. எங்கே போக முடிஞ்சு அப்படின்னா அங்கே. அங்கே அப்படின்னா தேர். எல்லாரும் சேர்ந்து பேசுங்க. we could go there. we could go there. நம்மளால் அங்கே போக முடிந்தது. இப்போது உன்னால் அங்கே போக முடிந்தது அப்படின்னா அப்படி சொல்லலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ்ட். முடிந்தது, ஒரு செயலை உங்களால் செய்ய முடிந்தது அப்படின்னு நம்ம சொல்லும் போது தான் குட் பயன்படுத்துவோம். எல்லாமே பாஸ்ட்டுங்க, கடந்த காலம். இப்போது என்னால் அங்கே போக முடியும். முடியும் ப்ரெசண்ட்டில் என்னால் அங்கே போக முடியும் அப்படின்னா ஐ கேன் கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். ஐ கேன் கோ தேர். ஆனால் இங்கே கவனிங்க, நம்மால் அங்கே போக முடிந்தது. இதை நான் மாற்றி என்னால் அங்கே போக முடிஞ்சு அப்படின்னா ஐ குட் கோ தேர். உங்களுக்கு அந்த கேன்க்கும் குட்க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? கேன் அப்படின்னா ப்ரெசண்ட் எபிலிட்டி, குட் அப்படின்னா பாஸ்ட் எபிலிட்டி. ப்ரெசண்ட்டில் உங்களால் ஒரு செயலை செய்ய முடிஞ்சு அப்படின்னா அது என்ன செயலாக இருந்தாலும் கேன் வச்சு பேசுங்க. அதே மாதிரி பாஸ்டில் உங்களால் ஒரு செயலை செய்ய முடிந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அது என்ன செயலை நீங்கள் செய்ய முடிந்ததுன்னு சொன்னாலுமே குட் வச்சு பேசுங்க. ஈஸியாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதாங்க? ஓகே, we could go there. நம்மால் அங்கே போக முடிந்தது. இங்கே கவனிங்க, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். ஏன்னா முடியலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்மால் அங்கே போக முடியலை. ஃப்ரெண்டோட மேரேஜ் 4 நாளுக்கு முன்னாடியே நடந்துச்சு. நான் மேரேஜுக்கு போக ட்ரை பண்ணேன், ட்ரெயின் ஏற வந்துட்டேன், ஆனால் ட்ரெயின் போயிருச்சு. அதனால் என்னால் அங்கே போக முடியலை. நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணேன், ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நான் போய் நின்னேன், ஆனால் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. பாஸ்ட், கடந்த காலத்தில் ஒரு செயலை நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் அதை செய்ய முடியலை. புரிஞ்சாங்க?
எப்படி பேசலாம்? We couldn't go there. இப்போ நான் இதை அப்படியே ப்ரெசண்ட்டில் வச்சு சொல்கிறேன். என்னால் அங்கே போக முடியாது. ப்ரெசண்ட் இப்போ சொல்கிறேன், என்னால் அங்கே போக முடியாது. இதுக்கும் என்னால் அங்கே போக முடியலை அப்படிங்கக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? முடியாது, முடியலை. இங்கே ஒரு விஷயத்தை ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டீங்க. என்னால் அங்கே போக முடியாது. அதை எப்படி பேசலாம்? ஐ கேன் நாட் கோ தேர். இந்த கேன் நாட்டை கண்ட்ராக்ட் பண்ணி எப்படி பேசலாம்னா ஐ காண்ட் கோ தேர். இங்கே கவனிங்க, இது பாஸ்ட். என்னால் அங்கே போக முடியலை. நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் போக முடியல. இது எப்படி பேசலாம்? ஐ couldn't go there. உங்களுக்கு கேன் நாட், குட் நாட் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? கேன் நாட் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா காண்ட் அப்படின்னு சொல்லுவோம். குட் நாட் அப்படிங்கிறத கண்ட்ராக்ட் பண்ணி சுருக்கி சொன்னோம் அப்படின்னா couldn't அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5ஆவதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னால் நல்லா படிக்க முடிந்தது. இதை நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? என்னால் நல்லா படிக்க முடிஞ்சிச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட், முடிந்தது. நான் சொல்கிறேன், நான் 10ஆப்பு படிக்கும்போது என்னால் நல்லா படிக்க முடிந்தது. இப்போ ப்ரெசண்ட்டில் நான் பார்த்தீங்கன்னா காலேஜில் 3rd இயர் படிக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், நான் 10ஆப்பு படிக்கும்போது என்னால் நல்லா படிக்க முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேசுங்க பார்க்கும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்ன? என்னால். என்னால் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் பேசணுன்னா என்ன பேசணும்? குட். ஐ குட். என்னால் முடிஞ்சு. என்ன செயலை செய்ய முடிந்தது? படிக்கிற ஒரு செயலை செய்ய முடிஞ்சு. ஐ குட் ஸ்டடி. என்னால் படிக்க முடிந்தது. எப்படி படிக்க முடிந்தது அப்படின்னா நல்லா படிக்க முடிந்தது. நல்லா அப்படின்னா நல்லா கவனிங்க, நல்லா அப்படின்னா வெல் அப்படின்னு சொல்லுவோம். மறந்துடாதீங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ குட் ஸ்டடி வெல். ஐ குட் ஸ்டடி வெல். என்னால் நல்லா படிக்க முடிந்தது. ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ நான் என்ன படிக்கிறேன்? காலேஜ் 3rd இயர் படிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், 10ஆப்பு படிக்கும்போது என்னால் நல்லா படிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் 12ஆப்பு படிக்கும்போது என்னால் நல்லா படிக்க முடியலை. அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட். 10ஆப்பு படிக்கும்போது என்னால் நல்லா படிக்கிற ஒரு செயலை செய்ய முடிந்ததுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் 12ஆப்பு படிக்கும்போது என்னால் படிக்கிற ஒரு செயலை செய்ய முடியல. ஆனால் நான் 12ஆப்பு படித்தேன்னா அப்படின்னா படித்தேன். எக்ஸாம் எழுதுனேன்னா எழுதுனேன். பாஸ் ஆனான்னு அப்படின்னா பாஸ் ஆனேன். பாஸ் ஆனால தான் காலேஜில் 3rd இயர் படிக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், 10ஆப்பில் படித்த மாதிரி 12ஆப்பில் என்னால் படிக்க முடியலை. பேசுங்க பார்க்கும். ஐ couldn't study well. couldn't அப்படின்னா முடியலை அப்படின்னு அர்த்தம். இப்போ உன்னால் நல்லா படிக்க முடியலைன்னா எப்படி சொல்லலாம்? யூ couldn't study well. உன்னால் நல்லா படிக்க முடியல. உன்னால் நல்லா படிக்க முடிந்தது அப்படின்னா யூ could study well. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ என் பேர் மகா. மகாவால் நல்லா படிக்க முடிந்தது எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்கள், நீங்கள் தான் பேசணும். மகா could study well. இப்போ மகாவால் நல்லா படிக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். மகா couldn't study well. மகாவால் நல்லா படிக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த குட் அப்படிங்கிற இந்த மாடல் வேர்பை நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக சொல்லிக் கொடுத்துட்டேன். உங்களுக்கு உண்மையாகவே நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லா ஆன்சரையும் நீங்கள் பின்னாடியே நீங்கள் டைப் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னா வீடியோவை அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பாஸ்டில் குட் அப்படிங்கிற மாடல் வேர்பை வச்சு நம்மளுடைய எபிலிட்டியை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நம்மகிட்ட இருக்கிற திறன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்து முடித்தாச்சு. இப்போ ஃபைனலாக 2வது இந்த
குட் அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம எங்கே எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது குட் அப்படிங்கிற வேர்டை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் நம்ம ஒருத்தங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது இந்த குட் அப்படிங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்தலாம். நல்லா கவனிங்க. பாஸ்டில் நம்மளுடைய எபிலிட்டியை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு குட் பயன்படுத்தலாம். ஆனால் ப்ரெசண்ட்டில் நம்ம பெர்மிஷன் கேட்கும்போதும் இந்த குட் பயன்படுத்தலாம். பாஸ்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதாவது பாஸ்ட்டுக்கு பெர்மிஷன் கேட்குறதுக்கு குட் பயன்படுத்தக்கூடாது. ப்ரெசண்ட்க்கு நம்ம பயன்படுத்தலாம். இங்கே தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நீ என்னுடன் வர முடியுமா? நம்ம கேட்போம் பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா பொலைட்டாக இருக்கும். நீ என்னுடன் வர முடியுமா? இதை நம்ம பேச்சொல்கள் எப்படி சொல்லுவோம்? நீ என் கூட வர முடியுமா? பொலைட்டாக கேட்கும் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? நீ என்னுடன் வர முடியுமா? இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. குட் அப்படிங்கிற மாடல் வேர்பை பேசிட்டு சப்ஜெக்டை பேசுகிறீங்க, வேர்பை பேசுகிறீங்க, அவ்வளோதான். பேசுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குட் அப்படிங்கிறத பேசலாம். குட் யூ அதுக்கப்புறம் என்ன பேசணும்? வேர்பை பேசணும். வேர்பு என்ன? வர்றது தான். குட் யூ கம் நீ வர முடியுமா? இன்னும் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா முடியலை. என்னுடன் வர முடியுமா? என்னுடன் அப்படின்னா அப்படி சொல்லலாம். with me. could you come with me? நீ என்னுடன் வர முடியுமா? ஈஸியாக புரியுதாங்க? வித் மீ அப்படின்னா என்னுடன் அப்படின்னு அர்த்தம். could you come with me? நீ என் கூட வர முடியுமா? இது பார்த்திங்கன்னா பொலைட்டாக கேட்குறது. ஓகே, அடுத்து பாருங்கள். நான் உன்னுடன் வரலாமா? நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா எங்கேயோ வெளியூர் போகிறதுக்கு கிளம்புறான். நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம். நம்ம கேட்குறோம், நான் உன் கூட வரலாமா? இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட பேசும்போது கேன் வச்சு நம்ம பெர்மிஷன் கேட்கலாம். ஆனால் இன்னும் ரொம்ப கொஞ்சம் பொலைட்டாக பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம குட் பயன்படுத்தலாம். நான் உன் கூட வரலாமா? நான் உன்னுடன் வரலாமா? பேசுங்க பார்க்கும். குட்டை பேசணுன்னே சப்ஜெக்ட் பேசணும். சப்ஜெக்ட்னா ஐ, நான் தான் சப்ஜெக்ட். குடை இங்கே என்ன வேர்பு இருக்குது? வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். குடை கம் நான் வரலாமா? இன்னும் சென்ஸ் முடியல. உன்னுடன்னா எப்படி சொல்லலாம்? with you. could I come with you? நான் உன் கூட வரலாமா? ஓகே, இதெல்லாம் ஃபார்முலா நம்ம பேசலாம், பொலைட்டாக பேசலாம். ஆனால் நீங்கள் கேன் வச்சும் பேசலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பொலைட்டாக இருக்காது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கேன் வச்சும் பேசலாம். இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக பேசணும் அப்படின்னா நீங்கள் குட் வச்சு பேசலாம். நீ என்னுடன் வர முடியுமா அப்படின்னா could you come with me? நான் உன் கூட வரலாமா அப்படின்னா could I come with you? அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அந்த யூசேஜ் எங்கே இருக்குன்னு தெரியுதா? நீங்கள் கேன் வச்சும் கேட்கலாம், மே வச்சும் கேட்கலாம், குட் வச்சும் கேட்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஆனால் அந்த டோன் மட்டும் மாறும். இப்போது நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன். நீ எனக்காக அதை செய்ய முடியுமா? பணிவாக கேட்குறோம் பார்த்தீங்களா? பொலைட்டாக ஹம்பிளாக கேட்கும் பார்த்தீங்களா? நீ எனக்காக அதை செய்ய முடியுமா? எப்படி கேட்கலாம்? இந்த இடத்துல நம்ம குட் வச்சு கேட்கலாம். குட் அப்படிங்கிற மாடல் வேர்பை பேசின உடனே சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட் என்ன? நீ சப்ஜெக்டா, எனக்காக சப்ஜெக்டா? சொல்லுங்க பார்ப்போம். நீ தான் சப்ஜெக்ட், எனக்காக அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக மாறிடும். ஓகேங்களா? நீ அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லுவோம். could you. அதுக்கப்புறம் இங்கே என்ன வேர்ப் இருக்குது? செய்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? do. எதை அப்படின்னா அதை. could you do it? அதுக்கப்புறம் என்ன பேசணும்? இங்கே என்ன இருக்குது மிச்சம்? எனக்காக அப்படின்னா for me. இப்போ இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம குட் அப்படிங்கிறத பேசியாச்சு, சப்ஜெக்டை பேசியாச்சு, அதுக்கப்புறம் வேர்பை பேசியாச்சு. could you do it?
நீ அதை செய்ய முடியுமா? இன்னும் அந்த சென்டென்ஸ் முடியல. எனக்காக செய்ய முடியுமா? எனக்காக. காக அப்படின்னா ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபார் அப்படின்னா காக. இப்போ எனக்காக அப்படின்னு சொல்லும் போது அங்கே எனக்கு அப்படின்னு வருது பார்த்தீங்களா? எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. மீ ஃபார் மீ எனக்காக. ஃபார் மீ எனக்காக. எல்லாரும் சேர்ந்து பேசுங்க. could you do it for me? could you do it for me? புரிஞ்சிடுச்சா? இப்போ அடுத்து பாருங்க, நான் உள்ள வரலாமா? could I come in? could I come in? நான் உள்ள வரலாமா? இது பார்த்தீங்கன்னா பொலைட்டாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி கிட்ட லெஸ் பொலைட்டில் பேசணும் அப்படின்னா நீங்கள் கேன் வச்சு பேசலாம். கேன் ஐ கம் இன்? கேன் ஐ கம் இன்? இப்போ நீங்கள் பொலைட்டாக பேசணும், கொஞ்சம் பணிவாக பேசணும் அப்படின்னா could I come in? இன்னும் மோர் பொலைட்டாக பேசணும் அப்படின்னா மே ஐ கம் இன்? நம்ம ஸ்கூலெல்லாம் படிக்கும்போது டீச்சர்கிட்ட கேட்போம் பார்த்தீங்களா, கிளாஸ் ரூமுக்கு வெளில நின்றுட்டு, மே ஐ கம் இன்? ஓகே, இப்போ நம்ம குட் வச்சு பொலைட்டாக எப்படி நம்ம கேள்வி கேட்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சாங்க. ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்னால் உனக்கு உதவி செய்ய முடிந்தது, பாஸ்ட் எபிலிட்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உன்னால் எனக்கு உதவி செய்ய முடியுமா, ப்ரெசண்ட்டில் பெர்மிஷன் கேட்குறோம், பணிவாக அவங்ககிட்ட நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம், உன்னால் எனக்கு உதவி செய்ய முடியுமா. இந்த 2 தமிழ் சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் எப்படி பேசலாம் சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.